ஹாய் நண்பா, வெல்கம் டு எபிக் அனிமே ஆர்கட் சேனல். என்ன மான்மா பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மை ஒய்ஃப் இஸ் ஏ ஹெவன்லி பிக் ஷாட் அப்படின்ற மான்மாவோட சாப்டர் 1, சாப்டர் 2 2 சாப்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளில் போட்டு பாருங்கள். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ஒரு வில்லேஜ் பயங்கரமாக கொழுந்து விட்டு எறியது காட்டுறாங்க. உல்ஃப் டீமன்ஸும் இன்னைக்கு இவதாண்டா நமக்கு பலி, இல்லை ஒரே அடியாக போட்டுற வேண்டியதான்னு சொல்லிட்டு போ அந்த பொண்ணு இவங்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அவளோட ஒரே அட்டாக்ல இவங்க 3 பேத்தையும் இருந்த இடமே தெரியாமல் அழிச்சிட்டா. நம்ம கதையோட ஹீரோயின் அங்கே கட்டாயி இந்த உல்ஃப் டீமன்ஸ் வந்து கூட அந்த வில்லேஜ் பையை பார்த்ததை ரொம்ப பார்த்து பயந்துட்டான். என்னை காப்பாற்றினுக்கு ரொம்ப நன்றி, உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இந்த உல்ஃப் டீமன்ஸ்லாம் பெரிய பெரிய வில்லேஜ் தான் அட்டாக் பண்ணும், இப்படி ஒரு சின்ன வில்லேஜை அட்டாக் பண்ணணும் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. அடுத்த பக்கம் பார்த்தா இங்கே ஒருத்தர் மயங்கி கிடக்குறான். இவன் உயிரோட தான் இருக்கானா இல்லை இறந்துட்டானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஆச்சரியம் தர்ற மாதிரி திடீர்னு எந்திரிச்சு உட்காந்துருக்கான். இங்கே என்ன நடக்குது? நான் உயிரோட தான் இருக்கணும். இந்த உல்ஃப் டீமன்ஸ் அட்டாக் பண்ணதில் நான் எதுவும் இறந்துட்டேனா? என்ன தான் நடந்துட்டுருக்கு? நான் என் மேலே நிற்கிறது யார்? ஹன்யான், இது நீ தானா? இருக்கும்போதே ஹீரோ போய் ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டு, நிஜமா நீ எனக்காக தான் வந்திருக்கியா, என்னை காப்பாற்றுக்காக வந்திருக்கியா அப்படின்னு கேட்க, இவன் யார் சம்மந்தமே இல்லாமல் என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கான், என்னோட உண்மையான பேரில் இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் கட்டி பிடிச்சிடுறாரு. இதை பார்த்து ஹீரோயின் என்னடா நடக்குதுங்கன்னு ரொம்ப காண்டாயிடுறாங்க. ஆனால் ஹீரோ, நீ எனக்காக உன்னை திரும்ப பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆமாம் ஏன் நடுங்கிட்டு இருக்க, என்ன குளிர் அப்படின்னு கேட்க ஹீரோயின் அதில் ரொம்ப காண்டாயிட்டு அவனை ஒரே அட்டாக்ல அடித்து தூக்கி போட்டுடுறாங்க. எல்லாம் மறந்துட்டு இந்த கிராமத்தோட பேர் சியோஜியா கிராமம், அதை மட்டும் ஏன் வச்சுக்கோங்க. என்ன உன்னோட சொந்த ஹஸ்பண்டையே கொல்ல ட்ரை பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு கல்லில் போய் அடி வாங்கி விழுவாங்க. அதை பார்த்து ஹீரோட ஃப்ரெண்டு, அச்சாடி உனக்கு என்னடா ஆச்சு, உயிரோட தான் இருக்கியா, கண்ணை திறந்து பாடுறாடி, ஃபஸ்ட் நீ போய் அந்த ஹீரோயின்ட்ட போய் மன்னிப்பு கேட்றப்ப தானே உன்னை உயிரோட விடுவாங்க அப்படின்னு கேட்டுட்டு, மன்னிச்சுங்க என் ஃப்ரெண்டு பண்ண தப்புக்கு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு வைக்கிறேன், வில்லேஜில் எரிஞ்சதில் அவனுக்கு மூளை குழம்பி பண்ணிட்டான். ஹீரோ மயக்கம் வர நிலைமையில் இது அதுவாக இருக்க வாய்ப்பு இருக்குமா, நான் பாஸ்ட்டுக்கு திரும்ப வந்திருக்கேன் ஆனால் இது நடக்க வாய்ப்பே இல்லை, ஆனால் இந்த கிராமம் ஏற்கனவே அழிஞ்சிருந்துச்சு. யோசித்து பார்த்துட்டு ஹீரோ ஃப்யூச்சரில் நடந்த ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்குறாரு. அவங்கள டீமன் அட்டாக் பண்ண வந்தப்போ ஹீரோயினை வீட்டுக்குள்ளே விட்டுட்டு ஹீரோ அவங்கள காப்பாற்றுறதுக்காக வெளியே ஃபைட் பண்ணார். ஸ்டாப் பண்ணி, என்னங்க எனக்காக நீங்கள் உயிரோட திரும்பி வருவேன்னு சத்தியம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு ஹீரோ ஹக் பண்ண ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு, நீ கவலைப்படாதம்மா, இது என்னோட ப்ராமிஸ், நான் என்றைக்கும் ஒன்று விட்டு விலகி போக மாட்டேன், உனக்காக நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே சண்டை போடுறதுக்காக போகிறாரு. அங்கே பார்த்தா விளாடவே இருந்தாலும் சரி, உன் கருணைக்கெல்லாம் நான் அடங்கி போக மாட்டேன், என்னை தாண்டி தானே நீ என் ஒய்ஃபை தொடரணும்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு பாம்பை போட்டு 2 பேரும் செத்துறாங்க. ஸ்கை பேலஸ்ன்னு சொல்லி ஒரு பேலஸை காமிக்கிறாங்க. இங்கே தான் நம்ம அடிப்பட்ட ஹீரோ கொண்டு இருக்காங்க. ஹீரோ திடீர்னு எழுந்திரிச்சு உட்காந்து, என்னது இது, எந்த இடம், இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது, இதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேனா, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ யாரோ கூப்பிட்றாங்க. எந்திரிச்சிட்டியா, சரி என்னை ஃபாலோ பண்ணிட்டு வா. என்னது, கொஸ்டின் கேட்கலாமா, இது எந்த இடம், இப்போ நான் எங்கே இருக்கேன், இதுவா, இது ஸ்கை பேலஸ், மாஸ்டர் உனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு, எதுவும் பேசாமல் வாய் மட்டும் பின்னாடியே வா. சரிங்க, ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்துடுறேன். போன தடவை தான் என்னோட ஹீரோயினை காப்பாற்ற முடியல, இந்த தடவை நான் கன்ஃபார்மாக காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது உள்ளே நுழையிறாரு. ஹீரோ உள்ளே விட்டு அந்த பொண்ணு கதவை சாத்திட்டு போயிடுறா. என்னடா இது, நமக்கே ஸ்கெட்சா, ஊதிட்டாங்கடா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கிட்ட ஹீரோ பேரை சொல்லி யாரை கூப்பிட்றாங்க. யாராவது நம்மளை கூப்பிட்றதுன்னு பார்த்தா இங்கே நம்ம ஹீரோயின் தான் கூப்பிட்ருக்காங்க. அவங்க சேர் மேலே கெத்த உட்காந்துருக்காங்க. இந்த ஸ்கை பிளேஸோட மாஸ்டர் இவங்க தான். ஹீரோயினுக்கு சின்னதாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்து ஃபஸ்ட் லெவலே விழாதவங்க யாரும் கிடையாது. நம்ம ஹீரோயின் ஐஸ் கோல்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு கல்டிவேஷன் மேக் பண்ணுறாங்க. அவங்க எல்லாத்தையும் கோல்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனாலேயே எல்லோரும் பார்த்து இவங்களை பயப்படுவாங்க. இருக்க ஒரே ஃபீமேல் கல்டிவேட்டர் அதை நம்ம ஹீரோ முடியாது. அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோ முன்னாடி காமிக்கிறோம். என் பேர் எப்படி உனக்கு தெரியும், உண்மையை சொல்லு, நான் சொல்கிறத நீ நம்ப மாட்டேன், ஆனால் கேட்க வித்தியாசமாக இருக்கும், நான் ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கேன், நீ தான் என்னோடய ஒய்ஃப். ஹீரோயின் செம்ம காண்டாயிட்டு, உனக்கு ஒரே ஒரு ஒய்ஃப் மட்டும் தரேன், உண்மையை சொல்லு. வெண்ணம்மாவை நம்ப மாட்டாளே, இன்றைக்கி நமக்கு ஊத போகிறாங்கடா சங்கு, இல்லை ஒரே ஒரு ஒய்ஃப் இருக்குது, இவ்வளோ கன்வின்ஸ் பண்ணிடலாம், இதுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். உனக்கு பனானா ரொம்ப பிடிக்கும், பாம்புனா உனக்கு ரொம்ப பயம், அது இல்லாமல் நீ மார்ட்டலாக இருக்கும்போது உன்னை ஒரு டாக் கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் செம்ம காண்டாயிட்டு பக்கத்தில் இருக்கிற சேரை ஒரே கையில் அடித்து உடச்சிட்றாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், என்னோட இந்த உண்மையில உனக்கு எப்படி தெரியும், உண்மையை சொல்லு, நீ ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் தானே, யார் ஒன்று அனுப்பிச்சி வச்சது, ஓ ஹெட் யார், உண்மையை சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொள்ள பார்க்க, உண்மையை சொல்கிறியா இல்லையா, யார் ஒன்று அனுப்பிச்சி வச்சது அப்படின்னு கேட்க, என்ன, இல்லை நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு, நான் சொல்கிறத உண்மை, நீ இன்னட் கோல்டு ஐஸ் மெட்டீரியலுங்கிறதுல தான் பிறந்த, தி 9 ஸ்க்ரோல்ஸ் இருக்கிற ஸ்கை செட்டில் தான் உன்னோட ஐஸ் ஹார்ட் டெக்னிக்கை மேனுவலாக கல்டிவேட் பண்ண. ஹீரோயின், இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும், ஒருவேளை இது நம்ம மாஸ்டருக்கு சொல்லியிருப்பாரோ, இல்லையே இது அவர் மாஸ்டருக்கு எனக்கு மட்டும்தானே தெரியும், இது அவர் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை, அவரோட சீக்ரெட்டில் யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சேன், எப்படி இவன் இதை கண்டுபிடிச்சான், இதுக்கு நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. சரி எதுவாக வேணால் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு நான் அவனை கொண்டுடுறேன், அப்புறம் இந்த விஷயம் அவன் ஹெட்டுக்கு தெரிய வரும், அப்போ அவன் வெளியே வருவான், அப்போ நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பயங்கரமாக கழுத்து நெரிச்சு கொள்ள பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ பயந்துட்டு, போச்சுடா இன்றைக்கி நம்ம சங்கு தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரே ட்ராப் ஷேப்பில்
ஒரு ரெட் பெர்த் மார்க் நீ பிறந்தப்பலேருந்து உன்னோட காலோட அந்த இடத்துல இருக்குது சொல்கிறத கேட்டு ஹீரோயின் டம்முன்னு கீழே விட்டுறாங்க. நம்ம ஹீரோ கீழே விழுந்த அதிர்ச்சியில் எப்பா கொஞ்ச நேரத்தில் மூச்சு விடணும் செத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன நடக்குன்னு ஹீரோவை பார்க்க கொஞ்ச நேரத்தில் ஹீரோ அதிர்ந்து போயிடாரு. என்னன்னு நமக்கு காமிச்சா நம்ம ஹீரோயின் வெக்கத்தில் போயிடுறாங்க. எப்படி அந்த இடத்துல இருக்கிறது எப்படி இவனுக்கு தெரியும்? உன்னோட ரைட் ப்ரெஸ்ஸில் ஐஸ் லோட்டஸ் ஸ்டோன் இருக்குது. நீ ஐஸ் கார்ட் டெக்னிக் தான் கல்டிவேட் பண்ணிகிட்டு இருக்க. இது உன்னோட மாஸ்டர் தான் உனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் உண்மை என்னென்னா இது ஒரு ஃபர்னஸ் டெக்னிக், அதாவது நெருப்பு மாதிரியான ஒரு டெக்னிக். யாரோட உன் வெர்ஜினிட்டியை இழக்கிறியோ உன்னோட பவர் அவங்களுக்கும் போயிடும். இதை பிளானை வச்சு தான் உன் மாஸ்டர் உனக்கு அந்த டெக்னிக்கை சொல்லி கொடுத்தாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நீ யாருக்குமே தெரியாமல் உன் மாஸ்டரை கொண்டுட்ட, அதை ஒரு ஆக்சிடென்ட்ன்ற மாதிரி செட் பண்ணிட்ட. இவ்வளோ நான் சொன்னது என்னோடய ஒய்ஃபு நியூஹானை பற்றி. நம்ம ஹீரோ சொன்னதை கேட்ட அதிர்ந்து போன நம்ம ஹீரோயின் இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாகி கடைசியில் வெக்கப்பட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ இந்த விஷயம் இதெல்லாம் நான் சொல்லாமல் யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதானா? அப்போ நடந்ததை சொல்லு, உண்மையை சொல்லு. ஃப்யூச்சரில் உனக்கு எனக்கு என்னாச்சு, ஏன் இங்கே வந்திருக்க, எப்படி என்னாச்சு அப்படின்னு கேட்க ஹீரோ பெரிய மூச்சை விட்டு ஹீரோ ஃப்யூச்சரில் நடந்த விஷயத்த சொல்கிறாரு. 15 வருஷமாக நல்லதுக்கும் கெட்டதுக்குமான போர் நடந்துக்கிட்டே தான் இருந்தது. அதில் பல பேர் அடிபட்டு செத்தாங்க. அதில் முக்கியமாக நம்ம ஸ்கை செக்ட்னு சொல்கிறது அது பயங்கரமாக அடிபட்டு செத்துது. ரெட் ஸ்கை செக்ட் அப்படிங்கிறவங்க டீமனோட கை கோர்த்து லியூசா செக்ட் அந்த பேரே இருந்த இடம் தெரியாமல் அழிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தி 2 மாங்ஸ் அப்படின்றவங்களும் இறந்துட்டாங்க. ட்ரேடுங்கிற த்ரோயினால் சிக்கிக்கிட்டேன். என் பிளேஸ் மாஸ்டர் நான் தான் கொண்டுன்னு சொல்லி என்னை விரட்டி விட்டாங்க. அங்கேருந்து நான் வெளியே வந்தப்போ தான் நான் ஒன்றை சந்தித்தேன். நம்ம 2 பேர் லவ் பண்ணி நல்ல ஜோடியாக இருந்தோம். அப்போ தான் நம்மளுக்கு கொல்றதுக்காக டீமன்ஸ் வந்தது. உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் போயிட்டேன். ஆனால் அந்த இடத்துல நான் செத்துட்டேன். இங்கே கண்ணை திறந்து பார்த்தப்போ நான் என் முன்னாடி நீ இருந்த, என்னை காப்பாற்றுறதுக்காக நீ வந்திருந்த. நான் உன்னை திரும்ப பார்க்கவே மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் உன்னை பார்த்தனே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் நிஜமாக தான் சொல்கிறேன், உன்னை பார்த்ததுல நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சொல்லிட்டு ஹீரோனோட கையை எடுத்து அவங்க கன்னத்தில் வச்சுட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டால் நம்ம ஹீரோயின் வெக்கத்தில் ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கேயே சாப்டர் 2 முடியுது. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிரு.